அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழகம் முழுவதில் உள்ள அனைத்து மாணவ மாணவிகளும் இளைஞர்களும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துள்ளார்கள். இந்த தருணத்தில் கார்த்திக் ஆகிய நான் எனது குரலையும் பதிவு செய்ய வேண்டும் என்று விருப்பப்படுகின்றேன். பீட்டா என்ற அமைப்பு நாங்கள் தமிழர்களாகிய நாங்கள் மிருக வதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களது பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை தடை செஞ்சுருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு புரியல. பீட்டா, உனக்கு ஒரு சில விஷயங்கள் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அமெரிக்காவை தலைமையகமாக கொண்டு செயல்படும் பீட்டாவாகிய நீ தமிழக மக்களின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பற்றி அறிந்திருக்க வாய்ப்பு இயலாது. ஸோ அதனால் ஒரு சில விஷயங்களை நான் இங்கே சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது தமிழர்கள் ஆகிய நாங்கள் பார்த்திங்கன்னா அரிசி மாவில் கோலம் போடுவோம். ஏன்னா எறும்பு அந்த அரிசி மாவை எடுத்துகிட்டு போய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே காரணத்துக்கோசரம் தான் நாங்கள் வாசலில் அரிசி மாவில் கோலம் போடுவோம். அதே மாதிரி தான் காளைகளை நாங்கள் தெய்வமாக வணங்கிட்டு இருக்கோம். நீங்கள் சிவனாலயத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா நந்தியை வழிபட்டுட்டு தான் நீங்கள் கோயிலுக்குள்ளே போய் சிவனையை வழிபடுவீங்க. ஸோ நந்தின்றது அங்கே ஒரு காலமாட தான் நாங்கள் நந்தியாக வழிபட்டுருக்கோம். ஸோ அதே மாதிரி பசுவை லக்ஷ்மியாக நாங்கள் வழிபட்டுருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு விலங்குகளையுமே நாங்கள் கடவுளாக வழிபட்டு இருக்கிற நாங்கள் எங்கேயாவது காளை வதை செய்வோமா? நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இதை புரிஞ்சிக்காத பீட்டா நாங்கள் காளையை வதைக்கிறோம்னு சொல்லிட்டு எங்கள் ஜல்லிக்கட்டை தடை செஞ்சுருக்காங்க. அதாவது பீட்டான்னு சொல்கிறீங்களே, அந்த பீட்டாவுக்கு ஒரு சில கேள்விகள் நான் கேட்க விருப்பப்படுகின்றேன். அதாவது ரோட்டில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ நாய்கள் அடிபட்டு சாகின்றன, அடிபட்டு கிடக்கின்றன. அந்த நாய்களுக்கு பீட்டா என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கு, அதை காப்பாற்றுவதற்கு என்ன ஆக்ஷன் பீட்டா எடுத்திருக்கின்றது? அதே மாதிரி 2003ஆம் வருஷம் பார்த்தீங்கன்னா 44,000 காளமாடு இருந்துச்சு. இன்னைக்கு வெறும் ஒரு 7,000 காளமாடு தான் இருக்குது. எல்லாமே கசாப்பு கடைக்கு போயிடுச்சு. ஸோ அந்த கசாப்பு கடைக்கு போன காளமாடை தடுத்து நிறுத்தத்துக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருக்கா பீட்டா? கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காளை வதை செய்கிறோம், ஜல்லிக்கட்டில் நாங்கள் காளையை துன்புறுத்துகின்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜல்லிக்கட்டை பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நீங்கள் இந்த ஜல்லிக்கட்டு காளை வளர்க்குறவங்க வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொருத்தவங்களும் தான் குழந்தை மாதிரி அந்த காளை மாடை வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் ஒருத்தவங்களாம் அந்த காளை மாடும் வளர்க்கும். அவங்க வீட்டில் ஒரு நபராக தான் அந்த காளை மாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த காளை மாட்டை 364 நாள் அவன் உணவிட்டு தான் குழந்தை மேலே பார்த்துக்கிட்டு 325வது நாள் கொண்டாந்து அவன் ஜல்லிக்கட்டில் கொண்டாந்து விடுறவன் எங்கேயாவது அவன் மாடு வதைப்படணும்னு சொல்லிட்டு அவன் கொண்டாந்து ஜல்லிக்கட்டில் அந்த காளை மாட்டை விடுவானா? நீங்கள் கொஞ்சம் அதை யோசிச்சு பாருங்க. அந்த மாட்டுக்கு ஒரு சின்ன காயம்னாலே அவன் கண்ணிலேருந்து ரத்த கண்ணீர் விடும். அந்த மாதிரி தான் அவன் அந்த மாட்டை வளர்த்திட்டு இருக்கான். இதை தெரிஞ்சுக்காம நீங்கள் மாட்டுக்கு மாட்டை வதை செய்கிறோன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. மாடுபிடி வீரர்களும் அங்கே பார்த்தீங்கன்னா ஏத்தழுதுன்ற பேரில் மாட்டை பிடிக்க தான் பார்ப்பாங்களே தவிர்த்து மாட்டை துன்புறுத்துறதுக்காக யாருமே அங்கே செயல்பட மாட்டாங்க. அதை தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. புரியாத எந்த ஒரு விஷயத்தையுமே பேசாதீங்க. ரெண்டாவது, இந்த பீட்டா அமைப்பு நாய்களை காப்பாற்றவும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுத்தது கிடையாது. மாடுகள் கசாப்பு கடைக்கு போகிறதுக்கும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுத்தது கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய நேஷ்னல் அனிமல்னு பார்த்தீங்கன்னா டைகர். அது பார்த்தீங்கன்னா இப்போ 4,000 தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு புள்ளிவிவரம் சொல்லுது. 4,000 டைகர் தான் இந்தியாவில் இருக்குன்ட்டு. அதை இம்ப்ரூவ் பண்ணுறது ஏதாவது ஆக்ஷன் எடுத்துருக்கீங்களா? சரி, ஓகே. நீங்கள் நான் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் இந்த பீட்டாங்கிற அமைப்பு செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது 7,000 சீட்டாஸ் தான் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்ட் இஸ் அலைவ் அப்படின்னு சொல்கிறாங்க, உயிரோட உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த சீட்டாஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அதை காப்பாற்றுவதற்கும், அதனுடைய இனவிருத்தி செய்வதற்கும், இனப்பெருக்கம் செய்வதற்கும் உண்டான ஆக்ஷன்ஸ் ஏதாவது நீங்கள் எடுத்துருக்கீங்களா? எதுவுமே எடுத்துக்காம உங்களுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா யார் மேலேயாவது கேஸ் போடணும். உங்களுடைய குறிக்கோளே பார்த்தீங்கன்னா யார் மேலேயாவது கேஸ் போட்டு கேஸை நடத்துகிற வேலையை தான் இந்த பீட்டா பார்த்துட்டு தவிர்த்து எந்த ஒரு மிருகத்தையுமே காப்பாற்றுவதான செயலை இந்த பீட்டா செய்யவில்லை என்பதை இங்கே நான் ஆணித்தனமாக குறிக்கொள்ள விருப்பப்படுகின்றேன். இது பீட்டாவுக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். என்ன நீங்கள் இது பண்ணிட்டு இருக்கீங்க பீட்டான்ற அமைப்பு? அதாவது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலே கூட பார்த்தீங்கன்னா 2 நாய் ரோட்டில் அடிபட்டு இருந்த நாய்களை கொண்டு நாங்கள் உட்காந்து வச்சு பராமரிச்சுட்டு இருக்கோம். நாங்கள் மட்டும் இல்லாமல் எங்கள் ஊரில் உள்ள அனைவருமே சரி, எங்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைவருமே சரி, அனைத்து மிருகங்களுமே நாங்கள் கடவுளாக பார்த்துட்டு இருக்கோம். நாயை காலபைரவராக பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி பசு லட்சுமியாக பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் பார்க்கும் இடமெல்லாம் உள்ள அனைத்து மிருகங்களுக்கும் எங்களால் முடிந்த உணவுகளை அழித்து விட்டு தான் நாம் செல்வோம். உங்களை மாதிரி கிடையாது. யார் மேலேயும் கேஸ் போடுறது தான் எங்களுடைய வேலையே கிடையாது. அதை ஃபஸ்ட்டு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் ஒவ்வொரு கல்ச்சருக்கும் ஒரு தனி விளையாட்டு உண்டு. எங்களது கலாச்சாரமான எங்களது கல்ச்சரில் உள்ள அந்த கேம், அதாவது ஜல்லிக்கட்டுன்ற அந்த விளையாட்டை
தடை செய்ய உங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. பீட்டாவுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. நீங்கள் வந்து இப்போ நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா பொங்கல் அப்போ சங்கராந்தின்னு சொல்லிட்டு பட்டமிடு திருவிழா, கைட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, பட்டமிடு திருவிழா பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ எத்தனையோ பறவைகள் வந்து அந்த கயிற்றில் கவுரில் மாற்றி ரோப்பில் மாட்டி அடிபட்டு கீழே சாவும். மறுநாள் நியூஸ் பேப்பரில் படித்து பார்க்கலாம். எத்தனையோ பேர் கழுத்து அறுபட்டு இறந்திருக்கிறார்கள் அந்த கைட்டுடைய அந்த கவுர் மாட்டி. இதெல்லாம் வந்து நீங்கள் தடை செஞ்சிருக்கீங்களா? நார்த் சைடில் இருக்கிற அந்த சங்கராந்தியை தடை செய்ய வேண்டியதானே? கேட்டால் சொல்லுவீங்க, நாங்கள் வந்து மிருகத்தை மட்டும் மிருக வரை தான் நாங்கள் தடை செய்வோம், பறவைகள் தானே அடிபட்டு கீழே விழுது, அது நாங்கள் வந்து அதை பெருசாக எடுத்துக்க மாட்டோம். எல்லாமே ஒரு உயிர் தானே, பறவைன்றதும் ஒரு உயிர் தானே, அந்த உயிர் போகுது, அதுக்கு நீங்கள் என்ன வந்து ஆக்ஷன் எடுத்துருக்கீங்க? நாங்கள் வந்து பீட்டான்றது அனிமல்ஸ் வெல்ஃபேர்னு சொல்லுவீங்க, ஏன் பறவைன்றது உயிரினம் கிடையாது, அதை போய் தடை செய்ய வேண்டியதானே? அவங்க கல்ச்சரில் போய் கை வைக்க வேண்டியதானே? எங்கள் உணர்வுகளில் வந்து நீங்கள் கை வைக்கிறீங்க, அதுக்கு என்ன ரைட்ஸ் உங்களுக்கு இருக்குது? எங்கள் உணர்வுகளை கை வைக்கிறதுக்கான ரைட்ஸ் யார் உங்களுக்கு கொடுத்தா? என்ன ரைட்ஸ் உங்களுக்கு இருக்குது? எங்களது பாரம்பரியமாக தொன்று தொட்டு விளையாடி வரும் எங்களது வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை தடை செய்வதற்கு உனக்கு என்ன அருகதை உள்ளது பீட்டா? இதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நாட்டு நிலவரப்படி தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் 144 விவசாயிகள் இறந்துருக்கிறாங்க. இதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுத்துருக்கீங்களா? சொல்லுங்க. நான் கண்ட்ரியில் இருக்கிற அனைத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் சேர்த்து தான் நான் கேள்வி கேட்கிறேன். 144 விவசாயிகள் வந்து இன்னைக்கு இறந்துருக்கிறாங்க. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின்சல் போர் என்று வள்ளுவர் பெருந்தகை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த மாதிரியான ஒரு விவசாயிகள் இன்னைக்கு இறந்துட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் பணத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க. பணம் வந்து 100 வருஷம் கழிச்சு நீங்க பணத்தை சாப்பிட முடியுமா? அரிசியில தான் சாப்பிட முடியும். அதை என்னைக்காவது ஒரு நாள் உணர்ந்திருக்கிறீர்களா? அதுவும் கிடையாது. எங்க தமிழ் மக்கள் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி எங்களது தமிழ் குடி என்பதை மறந்துவிடார்கள் பீட்டா அவர்களே. நாங்க வந்து முதல்ல இந்த உலகத்துக்கே வந்து எல்லாத்தையுமே கொடுத்தது, அறம் செய்ய விரும்பிலிருந்து எல்லாத்தையுமே நாங்கள் கொடுத்தது எங்க தமிழ் மக்கள் தான். இந்த தமிழ் மக்கள் தான் வந்து உலகத்துக்கு அனைத்து விதமான அறத்தையும் கற்றுக் கொடுத்தவர்கள். எங்களுக்கு தெரியாதா நாங்க மாட்டை வந்து வதை செய்யறோமா இல்லை இல்லையான்னு சொல்லிட்டு? நாங்க எவ்வளவு புள்ள மாதிரி எங்க மாட்டை நாங்க வளர்த்துட்டு இருக்கோம். அதை வந்து நீ மண் தடை செஞ்சுட்டு போயிட்டோம். இன்னைக்கு வந்து நாங்க அதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கோம். ஆனா யாருமே காதுல வாங்காம இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் இதுக்கு குரல் கொண்டுள்ளது. ஆனா யாருமே காதுல வாங்காம அவன் வேலையை அவன் பார்த்துட்டு இருக்கீங்க. சென்ட்ரல்ல அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்கீங்க, மற்றவங்களும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. எங்களது வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு நடந்தே தீரணும். நடத்துவோம், நடத்தி காட்டுவோம். ஜெய்ஹிந்த்.